வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்ம சேனலை ரொம்ப நாளாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எதுவும் பெருசாக பண்ணுறது கிடையாது. பட் இட்ஸ் கெட்டிங் டஃப் தீஸ் டேஸ். ஸோ என்னோட ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம சேனலோட growthக்கு உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை பண்ணுங்கள். அதுக்கான யூபிஐ ஐடி இப்போ ஸ்க்ரீனில் வரும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். அண்ட் அப்ராடில் இருக்கவங்களுக்கு பைமிய காஃபி லிங்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்து பண்ணுங்கள். வெல்கம் டு ஹாண்டட் டைம்ஸ். கடைசி சில வருடங்களா வயதானதன் காரணமா அதிக ஆக்டிவிட்டி இல்லாம இருந்த அவனோட அப்பா திடீர்னு பழைய மாதிரி மாறினதை பெஞ்சமின்னால ஆரம்பத்துல நம்பவே முடியல. அவர் பழைய மாதிரி மாறினது முதல்ல அவனுக்கு ஆச்சரியமா இருந்தாலும் போக போக அவரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பெஞ்சமினை சந்தேகம் கொள்ள வச்சது. ஒரு கட்டத்துக்கு மேல தன்னோட அப்பா தன்னை இன்டைரக்டா கண்ட்ரோல் பண்றாருன்றத ஃபீல் பண்ண ஆரம்பிச்சான். ஒரு வகையில அது எமோஷனல் பிளாக்மெயில் மாதிரி இருந்துச்சு. அப்பதான் ஒரு நாள் அவன் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த கவனிச்சான். அப்படி அவன் எதை கவனிச்சான்? வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஒரு நாள் ஈவினிங் டைம் இருக்கும். அன்னைக்கு ஒர்க் சீக்கிரம் முடிஞ்சிட்டதால கொஞ்சம் நேரத்தோடையே பெஞ்சமின் வீட்டுக்கு வந்திருந்தான். வீட்டுக்கு வந்தவனுக்கு ஒரு சின்ன ஷாக் காத்து இருந்துச்சு. ஏன்னா வீட்டோட ஜன்னல் கர்டன்ஸ் எல்லாம் இழுத்து மூடப்பட்டிருந்துச்சு. ஈவினிங் டைம்ல சூரியன் மறையிறப்போ வீட்டுக்குள்ள அவ்வளோ அழகா சூரியன் வெளிச்சம் வரும். பெஞ்சமின்க்கு அந்த ஈவினிங் டைம் ரொம்பவே பிடிக்கும். ஆனா ரீசெண்ட் டைம்ஸ்ல அவன் வேலைக்கு போயிருந்ததால வீட்டுக்கு வர நைட் டைம் ஆகிடுறதால அதை பத்தி அவன் பெருசா கண்டுகிட்டதே கிடையாது. அன்னைக்கு நேரமா வேலையை விட்டு வரவும் தான் முதல் முறை அதை நோட்டீஸ் பண்ணான். கதவை திறந்து வீட்டுக்குள்ள போனா அந்த வீடு ஆல்மோஸ்ட் இருட்டா இருந்தது. டிவிக்கு முன்னாடி அவனோட அப்பா உட்காந்துட்டு டிவில ஏதோ ஒரு ப்ரோக்ராமை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஏன்பா கர்டன்ஸ் எல்லாம் மூடி இருக்குன்னு சொல்லிட்டு கர்டன்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி விட்டான். என்ன பெஞ்சமின், நீ அதுக்குள்ள வந்துட்டியான்னு கேட்டுக்கிட்டே எழுந்திருக்க போனவரு அவன் கர்டன்ஸை ஓபன் பண்ணதும் அந்த சோஃபால அப்படியே உட்கார்ந்தாரு. அவரோட முகத்துல ஒருவித பதட்டம் தெரிய ஆரம்பிச்சது. ஆனா பெஞ்சமின் அதை முதல்ல நோட்டீஸ் பண்ணல. என்னாச்சுப்பான்னு கேட்டுக்கிட்டே திரும்பும்போது எதேர்ச்சியா அவருக்கு எதிரில் மாட்டி வச்சிருந்த கண்ணாடியை பார்த்தான் பெஞ்சமின். அந்த கண்ணாடியில் அவன் பார்த்ததை அவனால நம்பவே முடியல. கண்ணாடியில என்ன பார்த்தான்னா, கண்ணாடியில அவனோட அப்பாவோட ரிஃப்ளெக்ஷன் தெரிஞ்சது. ஆனா ரிஃப்ளெக்ஷன்ல அவரோட உருவம் தெரியல. அதுக்கு பதிலா முழுக்க முழுக்க கருப்பா இருக்க ஒரு உருவம் தான் தெரிஞ்சது. எக்ஸாக்டா சொல்லணும்னா ஒருத்தரோட முகம், கை, கால்கள் எதுவுமே தெரியாம வெறுமனே அவரோட பிளாக் கலர் சிலவுட் மட்டும் இருந்தா எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் பார்த்தான் பெஞ்சமின். அவனுக்கு தான் பார்க்கறது கனவா இல்ல நனவான்னு ஒண்ணுமே புரியல. ஒரு முறை கண்ணை நல்லா தொடச்சிட்டு பார்க்கும்போது மறுபடியும் அதே தான் கண்ணாடியில தெரிஞ்சது. அப்போ மாறி மாறி அவனோட அப்பாவையும் அந்த கண்ணாடியவும் பார்த்தான். அவர் இன்னமும் பதட்டத்தோட இருந்ததால அவன் பார்த்ததை அவர் கவனிக்கவே இல்லை. இந்த விஷயத்தை அவன் கவனிக்க அவனுக்குள்ள ஒரு பதட்டமும் பயமும் ஏற்பட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அங்க எதுவும் பேசாம பயத்தோடையும் பதட்டத்தோடையும் அவனோட ரூம்குள்ள போயிட்டான் பெஞ்சமின். ரூமுக்கு போனதும் அப்படியே பெட்ல உட்கார்ந்தவன் தான். அவன் பார்த்த அந்த காட்சியை பத்தி பல கேள்விகள் அவனுக்கு திரும்ப திரும்ப எழ ஆரம்பிச்சது. அவன் பார்த்தது கனவா இல்ல நிஜமா? நேர்ல பார்க்கும்போது அப்பா மாதிரி தெரியற ஏதோ ஒண்ணு கண்ணாடியில எப்படி கருப்பு உருவமா தெரியும்? இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? அப்போ இவ்வளவு நாள் என் கூட இருக்கிறது என்னோட அப்பா இல்லையா? இது என்னோட அப்பா இல்லைன்னா உண்மையில என்னோட அப்பா எங்க? ஒருவேளை அப்பாவுக்கு ஏதாவது ஆகியிருக்குமா? அப்பாவுக்கு அப்படி ஏதாவது நடந்திருந்தா ஒருவேளை தனக்கும் அடுத்தது அந்த மாதிரி நடக்குமோ? இப்படி அவனுக்குள்ள பலவிதமான எண்ணங்கள், கேள்விகள், குழப்பமெல்லாம் ஏற்பட ஆரம்பிச்சது. இத பத்தின யோசனையில இருந்ததுல அவன் ட்ரெஸ்ஸை கூட மாத்தல. அப்போ அவனோட அப்பா, அதாவது அவனோட அப்பா உருவத்துல இருந்த ஏதோ ஒண்ணு பெஞ்சமினை கீழே கூப்பிட்டுச்சு. இவன் பயந்துகிட்டே கீழே போனான். அங்க அந்த உருவம் நார்மலா அவன்கிட்ட மறுபடியும் பேச ஆரம்பிச்சது. இதை அவனால நம்பவே முடியல. அப்போ இருந்த அந்த உருவத்தை க்ளோஸா வாட்ச் பண்ண ஆரம்பிச்சான் பெஞ்சமின். அப்பதான் அந்த வீட்டுல ரீசெண்டா நடக்க ஆரம்பிச்சிருந்த சில சஸ்பீஷியஸான விஷயங்கள் அவனோட கண்ணில் பட ஆரம்பிச்சது. அப்பா உருவத்துல இருந்த ஏதோ ஒண்ணு வெளிச்சத்துக்கிட்ட, அதுவும் முக்கியமா சூரிய வெளிச்சத்துக்கிட்டயே அது போக மாட்டேங்குது. அது வெளியே போயிட்டு வர்றது எல்லாமே நைட் டைம்ல மட்டும்தான். அது மட்டும் இல்லாம சில ராத்திரிகள் அவன் தூங்காம எந்திரிச்சிருந்து கவனிக்கும் போது அவன் ரூமுக்கு வெளியே யாரோ நடமாடுற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கு. இப்படி நடக்கிறது எல்லாம் கவனிக்கும் போதுதான் சத்தியமா அங்க இருக்கிறது தன்னோட அப்பா இல்லன்றது அவனுக்கு ரொம்ப நல்லாவே புரிய வந்துச்சு. ஆனா அத நிரூபிக்கத்தான் முடியல. பெஞ்சமின் எப்படி தன் கூட இருப்பது தன்னோட அப்பா இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டானோ அதே மாதிரி அந்த உருவமும் பெஞ்சமின்க்கு ஏதோ தெரிஞ்சிருக்குன்றத சென்ஸ் பண்ணி இருந்தது. அதுக்கப்புறம் பெஞ்சமின் கிட்ட இன்னும் க்ளோஸ் ஆக முயற்சி செஞ்சது அந்த உருவம். ஆனா பெஞ்சமின் அந்த உருவத்தை விட்டு எவ்வளோ விலக முடியுமோ அவ்வளோ விலக ஆரம்பிச்சான். எங்க தனக்கும் ஏதாவது ஆகிடுமோன்னு பயம் ஏற்பட ஆரம்பிச்சது. இதை பத்தி யார்கிட்டையாவது சொல்லலான்னு பார்த்தா
யார்கிட்ட இதை சொல்ல முடியும்? இதை யாரு நம்புவாங்க? எதை வச்சு அவங்கள நம்ப வைக்கிறது? அவன்கிட்ட ஒரு ப்ரூஃப் கூட கிடையாது. நாளாக நாளாக அவன் வீட்டுக்கு வரவே பயப்பட ஆரம்பிச்சான். பொறுமை இழந்து போய் ஒரு நாள் அந்த உருவத்துக்கிட்ட நீ யாருன்னு கேள்வி கேட்டிருக்கான் பெஞ்சமின். அப்போ சிரிச்ச முகத்தோட இருந்த அந்த உருவத்தோட முகம் மாறினத அவனால மறக்கவே முடியாது. ஒரு மாதிரி காம் அண்ட் பிளாங்க் எக்ஸ்பிரஷனோட நான் தான் உன்னோட அப்பா, என்ன உளர்றன்னு கேட்டுச்சு அந்த உருவம். ஏனோ பயத்துல அதுகிட்ட அவன் மேல வேற எதையுமே கேட்கவே இல்லை. அன்னைக்கு ராத்திரி பூராவும் அவனுக்கு தூக்கமே வரல. வீட்டுல அப்பாவோட உருவத்துல இருக்கிறது யாரா இருக்கும், எதுவா இருக்கும்? அவனோட அப்பா எங்கன்னு அவன் யோசிக்க அவனுக்கு தலைவலி தான் அதிகமாச்சு. என்னடா இதுன்னு யோசிச்சுக்கிட்டே அன்னைக்கு ராத்திரி பூராவும் அவனுக்கு தூக்கமே வரல. மறுநாள் வேலைகளையும் அவனால சரியா கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. இத பத்தியெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போதுதான் அவனோட வீட்டு பேஸ்மெண்ட் டக்குன்னு அவனோட மைண்ட்ல ஃபிளாஷ் ஆச்சு. பேஸ்மெண்ட்டுக்கு அவர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாற்றங்கள் எல்லாம் நடந்தது. அப்போ அந்த பேஸ்மெண்ட்ல தான் என்னமோ நடந்திருக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு பெஞ்சமின்க்கு. அதுக்கப்புறம் எப்படியாவது அன்னைக்கு ராத்திரியே பேஸ்மெண்ட்டுக்கு போய் என்னன்னு பார்த்துடணும்னு முடிவெடுத்தான். ஆனா அதை அப்பாவோட உருவத்துல இருந்த அந்த என்டிட்டிக்கு தெரியாம பண்ணணும். முடியுமான்னு தெரியல, ஆனா ட்ரை பண்ணி பார்க்க முடிவெடுத்தான். அதனால அன்னைக்கு ராத்திரி கொஞ்சம் லேட்டா தான் வீட்டுக்கு போனான். வீட்டுக்குள்ள போனதும் நேரா ரூமுக்கு போய் ரூமை லாக் பண்ணிக்கிட்டான். கொஞ்ச நேரத்திலேயே அந்த என்டிட்டி அவனோட ரூம் கதவை தட்டி, பெஞ்சமின் உன்கிட்ட நான் பேசணும், உள்ள வரலாமான்னு கேட்டுச்சு. பட் அதுகிட்ட பேச விருப்பம் இல்லாததால டயர்டா இருக்கு, காலையில பேசிக்கலான்னு சொல்லிட்டான். அவன் கதவை கூட திறக்கல. அப்படியே அன்னைக்கு மிட் நைட் ஆகுது. வீடு அமைதியாயிடுச்சுன்னு கன்ஃபார்ம் ஆனதும் ஃபோன் லைட் ஆன் பண்ணிட்டு மெதுவா அவனோட ரூம்ல இருந்து வெளியே வந்தான் பெஞ்சமின். சத்தம் இல்லாம நடந்து மாடியில் இருந்து இறங்கி பேஸ்மெண்ட்டுக்கு போற ரூமுக்கு முன்னாடி வந்து நின்னான். சுத்தியும் பார்த்துட்டு அந்த டோரோட ஹேண்டில ஓபன் பண்ணான் பெஞ்சமின். போனோட டார்ச் வெளிச்சத்தோட ஒவ்வொரு படியா கீழே இறங்க ஆரம்பிச்சான். இவன் பேஸ்மெண்ட் டோரை திறந்துகிட்டு கீழே போறத ஹால்ல ஒரு மூலையில இருட்டுல உட்கார்ந்திருந்த அந்த உருவம் பார்த்துக்கிட்டே இருந்தது. பெஞ்சமின் கீழே போக போக அந்த இடத்தோட சில்னஸ அவனால உணர முடிஞ்சது. கீழே பேஸ்மெண்ட்டுக்கு போனவன் கையில கொண்டு போயிருந்த போன் டார்ச் லைட்டை சுத்தியும் அடிச்சு பார்த்திருக்கான். ஆரம்பத்துல சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே அவனோட கண்களுக்கு தெரியல. அங்க இருந்தது எல்லாமே பயன்படுத்தாம கீழே போட்டு வச்சிருந்த பழைய பொருட்கள் மட்டும்தான். ஆனா இங்க என்னமோ மர்மம் இருக்குன்னு அவனோட உள்ளுணர்வு மறுபடியும் எச்சரிக்க ஆரம்பிச்சது. சோ கொஞ்சம் பொறுமையா அந்த இடத்த முழுசுமா அலச ஆரம்பிச்சான். அப்பதான் ஒரு மூலையில ஏற்பட்டிருந்த அந்த வித்தியாசம் அவனோட கண்ணில் பட்டுச்சு. அந்த பேஸ்மெண்டோட ஃப்ளோர் காங்கிரீட்ல செய்யப்பட்டிருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட இடம் மட்டும் ரீசெண்டா காங்கிரீட் போடப்பட்ட மாதிரி இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அதை பார்த்த மாதிரி அவனுக்கு ஞாபகமே இல்ல. என்ன இது வித்தியாசமா இருக்குன்னு கிட்ட போய் தொட்டு பார்த்திருக்கான். அப்போ அந்த இடம் கொஞ்சம் ஈரமாய் இருந்திருக்கு. பக்கத்துல இருந்த ஒரு டூலை எடுத்து அது மேல அடிச்சிருக்கான் பெஞ்சமின். ஈரமா இருந்ததாலையும் வெறும் சிமெண்ட்ல போடப்பட்டிருந்ததாலையும் ஈஸியா அந்த ஸ்ட்ரக்சர் உடைய ஆரம்பிச்சது. இவன் செய்யறதையெல்லாம் அந்த உருவம் பேஸ்மெண்டோட என்ட்ரன்ஸ்ல நின்னு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. போன லைட்டை கொஞ்சம் தூரமா நிக்க வச்சுட்டு ரெண்டு கையாலையும் அதை உடைச்சு கிளியர் பண்ண ஆரம்பிச்சான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழி பெருசாவும் ஆழமாவும் மாற ஆரம்பிச்சது. அது கிளியராக ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சது. இன்னும் சரியா சொல்ல போனா ஏதோ அழுகிற நாத்தம் அது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தோன்றின உடனே அவனோட கையில ஏதோ தட்டுப்பட்டுச்சு. அது ஒரு துணி. இதை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன இருக்கோ தெரியலையேன்னு வேகமா அதை கிளியர் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட அழுக ஆரம்பிச்சிருந்த நிலையில ஒரு பாடி அங்க இருந்ததை பார்த்து பயந்து போய் சில அடிகள் பின்னாடி போனான். வேகமா போய் அவனோட போன் டார்ச்சை கொண்டு வந்து பக்கத்துல அடிச்சு பார்க்கும்போதுதான் அந்த உடல் அவனோட அப்பாவதுன்னு அவனுக்கு தெரிய வந்திருக்கு. அவனால அதை ஏத்துக்கவே முடியல. அவரோட உடல் இருந்த கண்டிஷனை பார்த்ததும் அவர் இறந்து பல வாரங்கள் ஆகியிருக்கலான்னு அவனுக்கு நல்லாவே புரிஞ்சுது. அவரோட நிலைமைய பார்த்து முதல்ல அவனுக்கு அழுக வந்ததை விட பயம்தான் வந்துச்சு. ஏன்னா அப்பா மாதிரியே இருக்க அந்த உருவம் யாரோ எதுவோ தெரியலையே. ஒருவேளை என்னையும் இதே மாதிரி பண்ணிட்டா என்ன செய்யறதுன்னு ஒரே பயமா போச்சு அவனுக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம ஷாக்ல இருக்கும் போதே பேஸ்மெண்டோட லைட் திடீர்னு ஆனாச்சு. அதிர்ச்சியில திரும்பி பார்த்தா பேஸ்மெண்ட்டுக்கு வரக்கூடிய படிகள்ல அவன் அப்பாவோட தோற்றத்துல இருந்த அந்த உருவம் நின்னுகிட்டு இருந்தது. இதை பார்த்ததும் அவனுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அவன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த உருவம் படியில மெதுவா இறங்கி வந்து அவன் பக்கத்துல நின்னுச்சு. அப்போ அவனுக்கு ஏற்பட்டிருந்த பயத்துல அவனோட கால்கள் கூட அசைய மறுத்துருச்சு. அவன் முன்னாடி வந்து நின்னு சில நிமிடங்கள் கண் இமைக்காம அவனையே பார்த்ததுக்கு அப்புறம் அவன் தோண்டின குழியவும் அதுல இருந்த அவனோட அப்பாவோட உடலையும் பார்த்தது. அவரோட உடலை பார்த்துக்கிட்டே நீ இதை கண்டுபிடிப்பன்னு தெரியும், ஆனா இவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிப்பன்னு தெரியாது, அவ்வளோ மோசமாவா நான் உன்கிட்ட நடந்துகிட்டேன்னு ரொம்ப கூலா கேட்டுச்சு. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவித பதட்டத்தோடையே நீ யாரு, என்னோட அப்பா மாதிரியே இருக்க, என் அப்பாவை எதுக்கு கொன்ன, என்னையும் கொல்ல போறியான்னு பயத்துல வாய்க்கு வந்த கேள்விகளை எல்லாம் கேட்டான். அதுக்கு மறுபடியும் அமைதியா முதல்ல நீ என்னை பார்த்து பயப்படுறத நிறுத்து. நீ நினைக்கிற மாதிரி நான் உன்னோட அப்பாவை கொள்ளல, உன்னையும் கொல்ல போறது கிடையாது. இத சொன்னதும் இது நீ கொள்ளலையா, அப்போ யாரு கொண்டான்னு மறுபடியும் பதட்டத்தோடையே கேட்டான்.
முதல்ல நான் சொல்றத கேளுன்னு சொல்லிட்டு அமைதியா நடந்ததையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சது அந்த உருவம். ஒரு 2 மாசம் இருக்கும். அன்னைக்கு நீ பேஸ்மெண்ட்ல தண்ணி லீக் ஆகிறத சரி பண்ணலன்னு உன்னோட அப்பாவை திட்டுன ஞாபகம் இருக்கா? மறுநாள் காலையில நீ வேலைக்கு கிளம்புனதும் உன்னோட அப்பா சொல்லி இருந்த மாதிரியே லீக்கை சரி பண்ண கீழே வந்தாரு. பாதி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு அவருக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. வீட்டுல வேற யாருமே இல்ல. அவர் தனியா இருந்ததால அவரால் ஒண்ணுமே பண்ணவும் முடியல. ரொம்ப நேரம் நெஞ்சு வலியில துடிச்சவரு அப்படியே இறந்து போயிட்டாரு பெஞ்சமின்னு சொல்லுச்சு அந்த உருவம். இதை கேட்டதும் அப்பாவுக்கு ஏற்பட்ட அந்த தனிமையான மரணத்தை நினைச்சு அவன் கலங்க ஆரம்பிச்சான். இதை பார்த்து அந்த உருவம் ஆறுதலா அவனோட கண்ணீரை தொடச்சு விட்டது. இப்போ அதை பார்த்து அவனுக்கு ஏனோ பயம் ஏற்படல. அமைதியா அப்போ நீ யாருன்னு கேட்டான் பெஞ்சமின். கொஞ்ச நேரம் அவனையே பார்த்துக்கிட்டு இருந்த அந்த உருவம், உன்னோட அப்பாவோட நிழல் நான் சொல்லியிருக்கு. நிழலா? எனக்கு புரியலையேன்னு கேட்டான். அதுதான் எப்படி நடந்ததுன்னு எனக்கும் புரியல. எங்க உலகத்துல இந்த மாதிரி நடந்த சில கதைகளை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் தான். ஆனா அது எனக்கே நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை தெரியுமா. இது எப்படி நடந்திருக்கலான்றதுக்கு பின்னாடி என்கிட்ட ஒரு தியரி இருக்கு. சாகர நிலையில இருக்க யாராவது ஒருத்தர் அவங்க ரொம்ப நேசிச்சிட்டு இருந்தவங்களை விட்டுட்டு போறமே, அவங்களுக்கு யாருமே இல்லையென்ற ஒரு பரிதவிப்பும் ஒரு உண்மையான அன்பும் வச்சிருந்தா அந்த அன்பு ஏதாவது ஒரு வகையில உண்மையா வரும். உன்னோட அப்பா விஷயத்துல அவர் சாகும்போது நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரே நபர் நீ மட்டும்தான். அவர் சாகும்போது நான் பக்கத்திலேயே தான் இருந்தேன். அவர் செத்ததும் ஏதோ ஒன்று என்னை இந்த உலகத்துக்குள்ள இழுத்துக்கிட்டு வந்துருச்சு. இது எல்லாம் எனக்கு புரிய வரும்போது நான் உன்னோட அப்பா தோற்றத்துல அவரோட இடத்துக்கு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் உங்க அப்பாவோட உடலை என்ன பண்றதுன்னு புரியாம நானே அதை இங்கேயே புதைச்சிட்டு உன்னோட அப்பா மாதிரியே உன்கிட்ட நடந்துக்க ஆரம்பிச்சேன். அப்பவே என்னால ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியாதுன்னு தெரியும். பட் ஸ்டில் ஐ டிட் மை பெஸ்ட். உனக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு நான் உணர்ந்ததும் உன்கிட்ட பல முறை சொல்ல ட்ரை பண்ணதான். ஆனா ஏனோ என்னால அதை செய்ய முடியலன்னு அந்த உருவம் பெஞ்சமின் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி முடிச்சது. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த பெஞ்சமினுக்கு அதை நம்புறதா வேணாமான்னு புரியல. உண்மையில இதை யாரால நம்ப முடியும்? இதை வெளியே போய் சொன்னா உனக்கு என்ன பைத்தியமான்னு கண்டிப்பா கேட்பாங்க. ஆனா அது உண்மைதானே? அதுக்கு சாட்சியா தான் அப்பா மாதிரியே இருக்க அந்த உருவத்தை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேனே. இப்படி யோசிச்சுட்டு இருந்தவன் அடுத்த கேட்ட கேள்வி, இப்போ அப்பாவை என்ன பண்றதுன்றது தான். இதுக்கப்புறம் எல்லாமே உன்னோட முடிவு தான் பெஞ்சமின். ஆனா ஒன்ன மட்டும் சொல்றேன், இதை நாமளே ஹேண்டில் பண்றது தான் நல்லது. ஏன்னா இது வெளியே சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க, தேவையில்லாம பிரச்சனை தான் வரும். அது மட்டும் இல்லாம நான் என்னோட உலகத்துக்கு சீக்கிரம் போக முடியாதுன்னு தான் தோணுது. உன் அப்பாவோட கடைசி ஆசைப்படி நீ இந்த உலகத்துல தனியா இல்ல பத்திரமா இருக்குன்னு தெரிஞ்சா மட்டும்தான் என்னாலையும் என்னோட உலகத்துக்கு போக முடியும்னு தோணுது. அது வரைக்கும் நான் உன் கூடையே தான் இருப்பேன்னு சொல்லியிருக்கு அந்த உருவம். அப்பா தன் மேல எவ்வளோ பாசம் வச்சிருந்தாருன்றதே அவனுக்கு அப்போதான் தெரிஞ்சது. அவனால் அதை நினைக்கும் போது வந்த அழுகைய கட்டுப்படுத்தவே முடியல. அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் அழுதானும் தெரியல. ஒரு வழியா மனசை தேத்திக்கிட்டு மறுபடியும் இருந்த மாதிரியே அவனோட அப்பா பாடியை மூடி வச்சுட்டு பேஸ்மெண்ட்டை விட்டு வெளியே வந்தான் பெஞ்சமின். வெளியே வரும்போது அடுத்த நாள் விடிஞ்சிருந்தது. எதையுமே சொல்லாம அவன் பாட்டுக்கு அவனோட ரூம்குள்ள போனான். அப்போ அவனுக்குள்ள பல யோசனைகள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அவனோட அப்பா செத்ததும் நிஜம், அவரோட நிழல் அவரோட உருவத்திலேயே இங்க வந்திருக்கிறதும் நிஜம்தான். இப்படி ஒரு சிச்சுவேஷன் எல்லாம் அவன் கற்பனை கூட பண்ணது கிடையாது. ஒரு டைமுக்கு மேல பசிக்கிற மாதிரி இருக்கவும் ரூம்ல இருந்து வெளியே கிச்சனுக்கு வந்தான். அங்க அப்பாவோட நிழல் ஃபுட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தது. ஒரு பக்கம் இறந்து போன அப்பாவோட முகத்தை மறுபடியும் பாக்குறதுல அவனுக்கு நிம்மதியா இருந்தாலும் உண்மையில அது நம்மளோட அப்பா இல்லைன்ற ஒரு எண்ணம் அடுத்த நிமிஷமே அவனுக்குள்ள வெறுமையை உணர வச்சுது. அவன் போய் உட்கார்ந்ததும் பசியா இருப்ப சாப்பிடுன்னு ஒரு பிளேட் ஃபுட்டை அவன் பக்கம் தள்ளி இருக்கு. அந்த ஃபுட்டையே பார்த்துக்கிட்டு இருந்தவன் கிட்ட நான் இதுல விஷமெல்லாம் கலக்கல பெஞ்சமின், தைரியமா சாப்பிடுன்னு சொல்லவும் தான் அதை சாப்பிட்டு முடிச்சிருக்கான். சாப்பிட்டதும் மறுபடியும் ரூமுக்கு போயிட்டான் பெஞ்சமின். இப்போ அந்த உருவத்தை நம்புறதா வேணாமா? இதை பத்தி பேசாம போலீஸ் கிட்ட சொல்லிட்டா என்ன? ஆனா அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. ஒருவேளை அப்படி சொல்லி போலீஸ் வந்து செக் பண்ணும்போது பேஸ்மெண்ட்ல புதைக்கப்பட்டிருக்க அப்பாவோட பாடியை கண்டுபிடிச்சிட்டா நான் தான் அவரை கொன்னு புதைச்சு மறைக்கிறதுக்காக இப்படி ஒரு கதையை கட்டி விடுறேன்னு அந்த பிரச்சனை ஏமால கூட திரும்ப வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை செய்யறதும் ரிஸ்க் தான். அப்போ இதுக்கு என்னதான் பண்ணலாம்? இப்படி கேள்விகள் இருந்ததே தவிர அவனுக்கு எந்த ஐடியாவும் இல்லை. இப்படியே அன்னைக்கு ராத்திரியும் ஆகுது. அப்போ ஒருவேளை இந்த வீட்டை விட்டு ராத்திரியோட ராத்திரியா ஓடிட்டா என்னன்ற ஒரு யோசனையும் அவனுக்கு தோணி இருக்கு. ஆனா அதுலயும் பல காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா அந்த உருவம் மறுபடியும் தன்னை தேடி வந்துட்டா என்ன பண்றதுன்ற ஒரு கேள்வியும் அவனுக்குள்ள இருந்துச்சு. இப்போ அவன் தப்பிக்க வழி என்னவா இருக்கும்? அதுக்கு 2 சாய்ஸஸ் எனக்கு தோணுது. ஒன்னு, அவனோட அப்பா இறந்துட்டாருன்றதை ஏத்துக்கிட்டு அவனோட அப்பாவோட பாடியை யாருக்கும் தெரியாம கிரிமேட் பண்ணிட்டு அப்பாவோட ஷேடோவை வச்சு ஃபேக்கா ஒரு ஃபியூனரலை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து அவன் மூவ் ஆன் ஆகிறது. இது ஒரு வழி. 2வது வழி, இப்படியே சில மாதங்கள் இல்ல சில வருடங்களை கடத்தினதுக்கு அப்புறமா பெஞ்சமின் தனக்குன்னு ஒரு ஃபேமிலியை உருவாக்கிட்டானா
அவன் அப்பாவோட ஷேடோ தானாவே மறைஞ்சு போயிடும். பிகாஸ் அவனுக்கு யாரும் இல்லாம போயிடுவாங்களோன்றது தான் அவன் அப்பாவோட கவலையாவே இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அவனுக்குன்னு ஒரு ஃபேமிலி உருவாகிட்டா அதுக்கப்புறம் he was not alone. அது மட்டும் நடந்துட்டா அவன் அப்பாவோட ஷேடோ கண்டிப்பா போயிடும். ஆனா இந்த 2 சாய்ஸ்ல எதை அவன் சூஸ் பண்ணாலும் முதல்ல அவனோட அப்பாவோட உடலுக்கு யாருக்கும் தெரியாம இறுதி மரியாதையை செலுத்தியே ஆகணும். ஒருவேளை அதை அவன் யாருக்கும் தெரியாம செஞ்சு முடிச்சிட்டாலும் இந்த 2 சாய்ஸ்ல எந்த சாய்ஸ் அவனுக்கு சரியான ஆப்ஷனா இருக்கும் நீங்க தான் தேர்ந்தெடுக்க போறீங்க. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது வழிகள் தெரிஞ்சாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஹாண்டட் டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.